ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு மீல் மேக்கரை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தான் செய்ய போகிறோம். மட்டன்லாம் செய்வோம் இல்லையா சுக்கா, அதே மாதிரி மீல் மேக்கரை வச்சு செய்ய போகிறோம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்க போது அதில் யூஸ் பண்ணுற அதே மசாலா நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவையாக செய்வீங்க. அடுத்த நாளே கேட்பாங்க, நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற இந்த டிஷ் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவு மீல் மேக்கர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது மூழ்கிறதுக்கு சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவு எடுத்துருக்கிறேன். இதில் தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம். இது சின்ன சைஸ் பெருசுன்னா 2 சைஸில் கிடைக்கும், நிறைய சைஸில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுற சைஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீல் மேக்கர் பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அப்படியே இந்த மட்டன் ஃபீல் கொடுக்கும். அதுக்காக தான் பெரிய சைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி பரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே சுடுதண்ணியோட அப்படியே அந்த பாத்திரத்தை இறக்கி கீழே வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா அப்படியே சைஸ் அப்படியே பெருசாயிருங்க. அந்த மீல் மேக்கரோட சைஸ் அப்படியே டபுள் ஆயிரும். அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் ஒரு தடவை போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். அப்போ தான் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. இது கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவு நிறைய நல்லெண்ணெய் எடுத்து இதில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் அப்படியே தாளித்து விட போகிறோம். 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம் இருக்கு இல்லையா, சீரகம் சோம்பு ரெண்டுமே 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். சீரகம் செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. சோம்பு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா, அதுக்காக சேர்த்துருக்குறோம். நல்லா மைல்டாக ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை இந்தளவு குட்டியாக நீங்கள் கட் பண்ணணும். சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்தால் போதுங்க. இந்தளவு குட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா அங்கங்கே நிற்கும். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. யூஸ் பண்ணலாம். பட் சின்ன வெங்காயத்தில் செய்யும்பொழுது அந்த மட்டனோட டேஸ்ட் சூப்பராக, அதுக்கெலாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, டேஸ்ட் சின்ன வெங்காயத்துக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அந்த இது ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்தளவு கலர் சேஞ்ச் ஆகணும். ரொம்ப ப்ரௌன் கலர் வரணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது சேர்த்துக்கணுங்க. மட்டனுக்குலாம் நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்குவீங்க, நிறைய தானே சேர்ப்போம், அந்த அளவு சேர்த்துக்கணும். நான் இன்னைக்கு 3 டீஸ்பூன் நிறைய ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதை சேர்த்துருக்கிறேன். இது அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் வரும். நல்லா வதக்கி விடும்பொழுது பச்சை வாசனை எல்லாமே போயிடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அடுத்தடுத்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே பச்சை ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நல்லா அதை இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறம் நல்ல பழமாக இருக்கிற ஒரே ஒரு தக்காளி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் தயிரெல்லாம் சேர்க்க போகிறோம். தக்காளியினுடைய அளவு கம்மியாக தான் சேர்க்கணும். நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம்னா புளிப்பு சுவை வந்துடும். புளிப்பு சுவை வந்துச்சு அப்படின்னா அந்த டிஷ்ஷை டோட்டலாக கெடுத்துடும். அதனால் ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வரும்ல இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணணும், மசாலா ஐட்டம் எல்லாமே ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா பொறுமையாக லோ ஃப்ளேமில் தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறேன். காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். பட் லாஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சேர்க்கறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சீக்ரெட் மசாலா நம்ம ஏற்கனவே செஞ்சோம் இல்லையா, அதுதான் சீக்ரெட் மசாலா. அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குருமாக்கு, மட்டன் கிரேவி, அப்புறம் இந்த மாதிரி கிரேவிஸ்க்கு, பிரியாணி எல்லா ஐட்டத்துக்குமே போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே பாருங்கள், ஐ கார்ட்லேயே வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரம் மசாலா உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லையா, அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக நைஸாக இருக்கிற அந்த பெருங்காயத்தூள் இருக்குல்ல, நைஸாக இருக்குல்ல பவுடர், அது சேர்த்துக்கணும். நெருன்னு இல்லாமல் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை இடிச்சுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ எல்லாமே பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. நான் மல்லித்தூள் மட்டும் நம்ம சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தயிர் இருக்கும் இல்லையா, நல்லா ரொம்ப புளிச்சிடக்கூடாது, பழைய தயிராக இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிர் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எதுக்காக அப்படின்னா கிரேவி ஃபார்ம் பண்ணுறதுக்காக. நம்ம ஒரே ஒரு தக்காளி தானே யூஸ் பண்ணோம், அதனால இது நம்ம சேர்த்துருக்கிறோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லா ப்ராசஸுமே பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி எப்படி செய்வோம் அதே ஃபார்மேட்டில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும். நல்லா அதை இப்போ வதக்கி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மட்டும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மீல் கிரேவி, தண்ணியில் ஊற வச்சு அதை எடுத்து வச்சுருக்கோம். பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுக்கணும். அதையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் மல்லித்தூளை சேர்க்குறேன். அது 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. காரம் மட்டும் உங்களுக்கு தேவைப்பட்ட அட்ஜஸ்ட் பண்ணி
காரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா மீல் மேக்கர் நம்ம வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறோம். சுடு தண்ணியிலேருந்து எடுத்து பிழிஞ்சிட்டு மறுபடியும் நல்ல தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சிட்டு தான் அதில் போடணும். அப்போ தான் நம்ம செய்கிற கிரேவியுடைய ஃப்ளேவர் அந்த தண்ணி எல்லாமே மசாலா எல்லாமே வந்து மீல் மேக்கருக்குள்ளே போகும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா அதை வதக்கி விடுங்க. பாருங்கள் இப்போவே ட்ரை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு அப்படியே இதிலேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இதை வந்து நீங்கள் கிரேவி ஃபார்ம்லையும் வந்து வச்சுக்கலாம். இல்லை அப்படியே ஒரு தொக்கு மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கு மட்டன்ல எல்லாம் நம்ம செய்வோம் இல்லையா மட்டன் கறி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதில் மட்டும் தானா வந்து இதை ட்ரை பண்ணுறது மீல் மேக்கரில் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எதில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். அதாவது காளானில் ட்ரை பண்ணலாம், சிக்கன் மட்டன் எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணலாம். காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் மிளகுத்தூள் இதில் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குது போதும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். மிளகுத்தூள் நல்லா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். இந்த செமி கிரேவின்னு சொல்ல முடியாது, அப்படி ஒரு தொக்கு மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த மீல் மேக்கரை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு, அப்புறம் ஒரு ரசம் சாதம் வச்சு சாப்பிட்றதுக்கு, வெறுசாக கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், எங்க போய் பாருங்களேன். கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க அமர்த்துறதுனாலும் ஓகே, இல்லை இன்னும் ட்ரை ஆகணும்னா அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த மசாலா தண்ணி எல்லாமே மீல் மேக்கருக்குள்ள போய் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.